ப்ளீஸ் கொஞ்சம் வெளில அனுப்பிச்சுடுங்க. பேசிக்கலா ரம்யா நீங்களும் போங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. அவங்க இல்ல தேவையில்லை தேவையில்லை. நான் கிச்சனுக்குள்ள ஏறணும், நான் சொல்றது நடக்கணும், அவ்வளவுதான். நான் கிச்சனுக்குள்ள போகணும். என் திங்ஸை தொட்டா திருப்பி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எந்த கெஸ்டும் இங்க இருக்க மாட்டாங்க. என் திங்ஸை தொட்டா நானும் கைய வைப்பேன், ஆனா கெஸ்ட் மேல கைய வைப்பேன், அவ்வளவுதான். கெஸ்ட் எல்லாம் இங்க இருந்து தெரிச்சுட்டு ஓடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லாங்குவேஜ் பார்த்து பேசுங்க. எனக்கு பார்த்து பேசணும்னு இல்ல, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல பார்வதி. நம்ம மேல தெரிஞ்சது நம்ம சம்பந்தமே இல்லையா? என்ன disgusting. What is this? Yeah, சாப்பிட்டுட்டு இருக்கோம். Hey, so disgusting. Please throw the phone. இதை எடுத்து போடுங்க. It's so disgusting. They are walking out of this. இது போடுங்க. She just sneezed here. I don't want to eat. மூடிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். வெளியில விடுங்க. Please lock this வெளியில door. விடுங்க. Boss. ஓடானே. வாங்க. திங்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க. திங்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என் திங்ஸை தொட்டா நான் இங்க இருக்கிற திங்ஸை தொடுவேன். இது உங்களோட திங்ஸ். அதோட கம் ஷோ இது. என் திங்ஸை தொட முடியாது. அப்படின்னா என் திங்ஸை தொட முடியாது. இங்க இருக்கிற திங்ஸை நானும் தொடுவேன். என் திங்ஸை தொட்டா நானும் என் திங்ஸை இங்க இருக்கிற திங்ஸை நானும் தொடுவேன். இல்ல எங்க மேனேஜர் தான் எல்லாத்தையும் பண்றாரு. அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சேர்ந்து நேத்து இதுதான் நான் தெரிஞ்சுட்டேன். எல்லார்கிட்டையும் ஒரு வார்த்தை கிட்ட வந்து பேசுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் அவ்வளவு வார்த்தை சொன்னேன். ஒருத்தன் கூட இவங்க பேசுறதுக்கு ரெடியா இல்ல. கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, என்ன பண்ண முடியும்? நான் என்னோட நல்ல பிஹேவியர் நேத்து காமிச்சிட்டேன். யாரும் வந்து அது கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இன்னைக்கு எனக்கு பேட் பிஹேவியர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் பேட் கேரக்டர்னு சொல்லிட்டா இல்ல, இப்ப காமிச்சுதான் ஆகணும். சரி பிரவீன், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். வெளில வர முடியாது. இங்க வாங்க, இங்க வந்து பேசலாம் வாங்க. அவங்களுக்கு தெரியட்டும். கெஸ்ட்டுக்கு இல்ல, நான் இங்கதான் பேசணும். எனக்கு இங்க பேசணும். நான் இங்கதான் பேசணும். நான் மீட்டிங்க்கு ரெடி இல்ல. நான் நேத்து மீட்டிங்க்கு ரெடியா இருந்தேன். யாரும் என்கிட்ட பேச தயாரா இல்ல. எங்க போயிருந்தீங்க நீங்க? எல்லாம் கோமால இருந்தீங்களா? கைய வச்சு நானே பண்ணுவேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். கைய வச்சு பாருங்களேன். யார் கை வைக்கலாம்? நீங்க தான் கைய வைப்பேன் கைய வைப்பேன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப கைய வைங்க, அப்ப பாக்கலாம். என் திங்ஸை தொட்டானா வேற மாதிரி ஆயிடும். எனக்கு சம்பந்தம் நீங்க தான் சார். பாத்து நான் அளவுல இல்ல. சொல்லுங்க பிரவீன், நான் பேசி கேக்குறது கிடையாது. வாங்க கவுண்டருக்குள்ள போலாம் வாங்க. சொல்லுங்க என்ன பண்ண? நான் நேத்தே சொல்லிட்டேன். நான் கவுண்டருக்குள்ள நான் போறேன், நான் குக் பண்றேன், நான் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் போனேன். ஆனா அவங்களுக்கு வந்து திவாகர் உள்ள இருந்துதான் ஆகணும்னு. அப்ப என்ன நான் பேசுறது விக்ரமும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் வியானாவுக்கு ஹெட் ஷெஃப் ஆகட்டும். இல்ல all these things நீ வந்து திரும்ப வந்து துங்கிலே இருந்துறாங்க. அப்பா மத்த அவங்க வந்து இப்ப வேணுட்டே தும்பி மட்டும் பண்ணி உங்களுக்குள்ள ஃபைட்டிங் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க காப்பாத்துங்க. அந்த அட்டாக் பண்ண வேண்டாம். நாங்க கிளம்பி போயிடுவோம். நீங்க அடிச்சு சாப்பிட்டு போயிடும். அவ்வளவுதான். தூக்கி வெளியில போடுவாரா? வந்து வெளியில போடுங்க, அப்ப பாக்கலாம். கெஸ்ட் முன்னாடி சாவுங்க. அப்போ நீங்க அப்படியே அப்ப நீ கெஸ்ட் கிளம்பி போறேன்னு நான் சொன்னேன். எங்க நீங்க பண்ற டார்ச்சர்ல கெஸ்ட் கிளம்புறாங்க, செக் அவுட் பண்ணிக்கிட்டு சொன்னீங்க. அப்பயே யார் வரல? அதுதான் அந்த கேள்வி யார் வரல? யாரும் பர்சனல் அட்ரஸ் பண்ணி சொல்லுங்க. எல்லா பேரும் பயப்படாது. அப்போ காதி சத்தமெல்லாம் தான் சைலண்டா இருந்தாங்க. ஒருத்தங்க பேசுவாங்க, மத்தவங்க சைலண்டா இருப்பாங்க பண்ணுவாங்க. இல்ல ஒரு பிரச்சனைனா சரி ஒருத்தங்க பேசினாங்க, ஏன் வந்து பேசல? இந்த வார்த்தை பேசல. நேத்து நடந்துட்டு உங்களுக்கு தெரியலையா? அந்த வார்த்தை அந்த பர்சன் சத்தமா தான் சொன்னாங்க. புரியுதுங்களா? முடியாது, வெளில முடியாது. என்ன பண்ணணும்? கழுத்தை பிடிச்சி எப்படி நான் வெளில தள்ளுவேன்? மேம் ஐ வெரி சாரி மேம். அவங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள முடியல மேம். பிசிக்கலா என்னால பண்ண முடியல. நீங்க தள்ள வேணாம். அட்லீஸ்ட் பட் சாப்பிடும்போது தும்புனா என்னங்க பண்றது? நீங்க நாச்சும் நில்லுங்க. இங்க வராம நாச்சு பாத்துக்கோங்க. அந்த வரைக்கும் தமிழ் வெளியில தானே ரிவ்யூ எழுதாங்க. நம்ம 3 நாளைக்கு
யாருக்கு என்ன ஏது நம்ம கொடுத்து நம்ம பாட்டு போகணும். எனக்கு ஒன்றும் புரியல. நானும் நினைச்சேன் நம்ம ஒரு பயங்கரமான கெஸ்டா இருந்து கமிசமா கெஸ்டா இருந்து அவங்க இப்படி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, நம்ம பண்ணாலும் இருக்கோம், நம்ம யாரையும் ஒன்றும் டார்ச்சர்லாம் பண்ணலையே, மேக்ஸிமம் ஜாலியாக தான் இருக்கும். You get to write a review, say it's one of the most. Oh, you have checked out, Yeah, I'm going to check out. Oh. ஆமா. இங்க சாப்பாடு உப்பு போட்டு கொடுக்க மாட்டாங்க, பட் ஐ ஜெனரலி டேக் சால்ட் இன் மை ஃபுட். அதனால கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். சரியா? சாப்பிட்டு வந்து check out. இப்படி தும்புறாங்க, அது வந்து நான் சாப்பிட்டு போது தும்புறாங்க. What is all this? அது ஹேண்டில் பண்ண முடியாம இதுல ஸ்டாஃப் எதுக்கு? நீங்க இத்தனை பேரால ஒரு கலாச்சாரம் பண்ண முடியல. அதுதான் நான் கேட்டேன். என்ன சொல்யூஷன் வேணும்? நான் வந்து ரொம்ப இவ்வளவு வேலை விட்டு தூக்கணும் உங்களுக்கு. அடுத்தது இல்ல இன்னொருத்தர் ஏதாவது சொல்லும்போது அப்புறம் உங்களை நான் யாரு? இவ்வளவு வேலை விட்டு தூக்கணும். அவ்வளவு வேலை விட்டு இல்ல, இல்ல, யாரு? ஆமா, guest அவ்வளவு அழகா இருந்தது. இதெல்லாம் நான் எப்படிங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஐடியாவே ஒரு விஷயம்னா நேத்து நான் வந்து சொன்னேன் அமைதியா இருங்க, அது ஒருத்தர் சொல்றாரு சத்தமா ஸ்டார்ஸ் கொஞ்சம் திரும்ப கொடுங்க. யாருக்கெல்லாம் நாங்க நேத்து ஸ்டார்ஸ் இல்ல, கொடுத்தோமோ திரும்ப கொடுக்குறீங்களா? நம்ம ரெண்டு சாஸ் கொடுக்க வேண்டியது சார். இல்ல ஸ்டார்ஸ் நீங்க பேசுறீங்க, அவங்க பேசுறீங்க. நாங்க இந்த கெஸ்ட்டுங்க, நீங்க தான் ஒண்ணா ஒர்க் பண்றீங்க, நாங்க கெஸ்ட் தான். நீங்க அதை சொல்லி பண்றீங்க. Come on guys, I'm moving on. No, you got it. Anjali, I'm damn serious. I'm not in that. I'm feeling very offended. மேம் அவங்க I'm feeling very disgusting. எனக்கு entertaining இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன். When they are not able to do anything to handle a single person, might as well let me go. Let us see how this condition works here. எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் See, நீ யாரும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். நான் யாருமே தனிப்பட்ட விதத்தில் எனக்கு போகலாம் கிடையாது. பிரவீன் யாருக்கு கொடுத்தோம்? எப்படி சுட்கேஸ் பி ஹியர். நான் போயிட்டு வந்துடுறேன். பிரவீன் Yeah. ஏங்க ஒரு ஆளை ஹேண்டில் பண்ண முடியாதாங்க நீங்க? உங்களுக்கு என்னங்க நீங்க? நாங்க ஒரு ட்ரபிள்சம் கெஸ்டா இருந்து உங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி உங்களுக்குள்ள இப்பெல்லாம் ஏதாவது ட்ரைங் டு பி ஸ்வீட் ஆல் தி 2 days. Definitely ma'am. ஏங்க மைக் இருக்கிற மக்கள் பாத்துக்கிட்டோம்னா நீங்க உங்க மேல தப்பு இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது. இல்ல இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு This is not accuse, அந்த word use பண்ணாதீங்க. ஜஸ்டிஸ் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கப்ப அந்த பர்சன் நான் தான் வந்து சொல்ல முடியாம ஒளிஞ்சு நிக்கிட்டு இருக்காங்கன்னா ஐம் சாரி, மக்கள் பாத்துக்கிட்டோம். இல்ல நீங்க ஏன் இந்த விஷயத்துல வேலை பார்க்கறவங்க உள்ள பிடிச்சு போட்டுவீங்க. Guys, இந்தாங்க. ஒத்துக்கிட்டே இருங்க, ஒத்துக்கிட்டே இருங்க, வாங்க கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு அவங்களோட பிரச்சனை சார், நான் சொன்னேன். ஏன் பிரச்சனை கஷ்டம் வெளில போக சொல்லுவேன். அடுத்தது எங்க பாருங்க, நான் வந்து சொன்னேன். இங்க பாருங்க, I'm sorry to say this, சாப்பிட போது நம்ம சொல்றதை சொல்லுவாங்க. அதான் பேசிட்டு உண்மைகளை வெளியில வரணும் கூப்பிட்டு சொல்றாங்க, இப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் வந்து கெஞ்சினேன், எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நேற்று டே ஃபுல்லா என்னோட வாய்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி காட். நான் அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சத்தமா சொல்றாரு, செக் அவுட் பண்றாங்க, அமைதியா இருக்கீங்க அப்படின்னு. அதான் செக் அவுட் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அப்ப அன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்க பர்சனல் நார்மலா சொல்லும் போது இந்த காதுல கேட்க மாட்டேங்குது. மாத்திரை போட்டு படுத்திருந்தீங்க. ஏன்னா எனக்கு ஃபீல் வந்துச்சு. அதெல்லாம் என்னோட மெடிக்கல் இஷ்யூ. மெடிக்கல் இஷ்யூ பத்தி நீங்க நீங்க பேசுறது கரெக்டா பேசுறீங்க. எனக்கு ஜுரம் வரும், சூரியா வரும். யாருக்கு எனக்கு டைபாய்டு வந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொன்னது. எப்படி நீங்க கரெக்டா பேசுவீங்க, நான் அப்படியே பேசுவேன். ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். நான் என்ன சார் பண்ணணும் சொல்றீங்க? இப்போ அவங்க பட் நீங்க கரெக்டா டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. இது நான் சீரியஸா பேசுறேன். நான் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கையில கிடைச்சா சத்தா 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 என்னன்னா எங்க ஏரியா உள்ள வராதே வருவேன். நீங்க இதெல்லாம் எனக்கு பண்ணாதீங்க. நீங்க மட்டும் பண்ணுங்க, நீங்க போக பண்றதா பண்ணுங்க. நல்லா இருக்கு ரொம்ப மரியாதையா வந்து மக்கள் என்ன எப்படின்னா என்ன எப்படி நீங்க பண்ணுங்க, என்ன எப்படின்னா நீங்க என்ன எப்படின்னா பண்ணுங்க. என்ன எப்படின்னா என்ன
எப்படின்னா என்ன நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது காலனி குறுக்கால விட்டா மிதிச்சுட்டு செய்யணும் சும்மா நீங்க இங்க பாருங்க உங்களுக்கு தான் அதுல கம்யூனிகேட் பண்ண கத்துக்கோ சூப்பரா உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ண புரியல கேவலமா இருக்கு. நீங்க பண்றது கேவலமா எனக்கு இல்லையா காமெடி சரியா நான் சொல்லுவேன் நீங்க சரி சரி ஓகே எனக்கு நீ கிட்ட வராது முதல்ல நீங்க தான் கிட்ட வரீங்க உங்க டீம் நீங்க தான் கிட்ட வரீங்க நான் நீங்க தான் கிட்ட வரீங்க டச் பண்றேன் சும்மா அப்படி இந்த இது ஒன்றும் குறைச்சல் இல்ல அங்க என்ன இருக்குன்னு பேசுங்க பிரச்சனை நான் என்கிட்ட பேசுங்க குறைச்சல் என்கிட்ட நான் என்ன பேசுங்க பேசுறேன்? சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் இருக்காதீங்க குறைச்சல் சம்மந்தமே இல்லாத குறைச்சல் இவ்வளவு தூரம் பேசும்போது பாருங்க. பின்னாடி நின்னுங்களா? நான் சொன்னேன்ல, இப்ப சொல்றேன்ல, 100 வாட்டி சொன்னா அப்புறம் சொல்லவே சொல்றேன் எனக்கு. சும்மா உங்களுக்கு அவ்வளவு தைரியம்னா பேர் சொல்லுங்க. எனக்கு அறிவில்லப்பா, எனக்கு துஷார் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயம்னு சொல்லல. Oh my சொல்றது God. பாயிண்ட்டுக்கு வாங்க. சும்மா துஷார் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. So sir wanted to say நீங்க ஒரு ஒர்க் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் கனி உள்ள வந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு டெசிஷன் பண்ணோம். அதனால இது எல்லாமே அவங்க பட் அவங்க ஏன் வந்துட்டு இவங்களை எப்படி சொன்னாங்க, திவ்யா இப்ப வேற எதுவும் சொல்லிட்டு வராங்க, வெளியே போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்ல அது வந்து அஸ்டன் மேனேஜர் தான் இங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்க எல்லாத்தையும் லவட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு விட்டாங்க. அதுல தான் அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க.